அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 31 நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் உடவை ரிவிஷன் பண்ணிடலாம். தமிழகத்தில் ஏப்ரல் 18 நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலில் 845 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 42 வேட்பாளர்களும் குறைந்தபட்சமாக நீலகிரி தொகுதியில் 10 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 18 சட்டப்பேரவை தொகுதிகளில் 269 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 12வது ஆசிய ஏர்கன் சாம்பியன்ஷிப் தொடர் சீனாவில் தைபேவில் நடைபெற்று வருகின்றது. இதில் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் மானு பாக்கர் தங்கம் வென்றார். இந்தியன் பிஸ்கால் ஃபெடரலிசம் என்ற புத்தகத்தை GR ரெட்டி மற்றும் OV ரெட்டி எழுதியுள்ளனர். 5G மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக விப்ரோ மற்றும் IIT கரக்பூர் ஒப்பந்தம் செய்துள்ளது. போட்லே பரிசு அமர்த்தியா செனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பெனின் குடியரசு நாட்டிற்கான இந்திய தூதராக அபய் தாகூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியா மற்றும் அர்ஜென்டினா நாடுகளுக்கு இடையே அண்டார்டிக் ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. இந்தியாவின் பசுமை கட்டட விருது விஜயவாடா ரயில் நிலையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் தினம் மார்ச் 30 கொண்டாடப்படுகிறது. தேர்தல் ஆணையம் KK சர்மா என்பவரை ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கான சென்ட்ரல் போலீஸ் அப்சர்வராக நியமித்துள்ளது. எனஜோரி என்ற தேர்தல் பிரச்சாரம் அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. போங்கா என்ற செயலியை லிங்குஸ் இன்ஃப்ராடெக் என்ற நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். பேங்க் ஆஃப் பரோடா, விஜயா வங்கி, தேனா வங்கி இணைப்பு நடவடிக்கை எப்போது நடைமுறைக்கு வருகிறது? ஸோ பேங்க் ஆஃப் பரோடா வங்கி, விஜயா வங்கி, தேனா வங்கி இணைப்பு நடவடிக்கை எப்போது நடைமுறைக்கு வருகிறது? ஏப்ரல் 1. ஸோ இன்னைக்கு தான் இந்த பேங்க் ஆஃப் பரோடா, விஜயா வங்கி, தேனா வங்கி ஆகிய 3 வங்கிகள் இணைப்பு நடவடிக்கை இன்னைக்கு நடைமுறைக்கு வருகிறது. இந்த அறிவிக்கையை எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னா, கடந்த செப்டம்பர் 2018 அறிவிச்சிட்டாங்க. இதுக்காக பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு மூலதன நிதியா நம்ம மத்திய அரசு 5042 கோடி வழங்குறது. எமிசாட் செயற்கைக்கோள் எடை எவ்வளவு? ஸோ எமிசாட் செயற்கைக்கோள் எடை எவ்வளவு? 436 கிலோகிராம் எடை கொண்டது தான் இந்த எமிசாட் செயற்கைக்கோள். இந்த எமிசாட் செயற்கைக்கோள் PSLV C-45 ராக்கெட் மூலமா இன்னைக்கு அனுப்ப போறாங்க. இந்த செயற்கைக்கோளோட டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 29 செயற்கைக்கோள் அனுப்ப போறாங்க. ஸோ ஒரு சில இதில் வேரி ஆகும், ஓகேங்களா? 29 30 அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இன்னைக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும், ஓகேங்களா? மேக்ஸிமம் 29 தான் கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா? எங்கேருந்து அனுப்புறாங்க அப்படின்னா, ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலேருந்து அனுப்புகிறாங்க. இந்த எமிசாட் செயற்கைக்கோள் எதுக்காக அப்படின்னா, ராணுவ பயன்பாடுக்காக. DRDO இதை கண்ட்ரோல் பண்ணுது, ஓகேங்களா? நம்ம எமிசாட் செயற்கைக்கோளோட மிச்சம் 28 செயற்கைக்கோள் இருக்கு இல்லையா, இது எந்த நாடோட செயற்கைக்கோள் அப்படின்னா, அமெரிக்கா, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, லித்துனியா இந்த 4 நாடுகளோட செயற்கைக்கோள் தான் இந்த 28 செயற்கைக்கோள்கள். 12வது ஆசிய ஏர்கன் சாம்பியன்ஷிப் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் ஆடவர் 10 மீட்டர் ஜூனியர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? ஸோ 12வது ஆசிய ஏர்கன் சாம்பியன்ஷிப் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் ஆடவர் 10 மீட்டர் ஜூனியர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? சரவ்ஜோத் சிங். ஸோ சரவ்ஜோத் சிங் தான் 10 மீட்டர் ஆடவர் ஜூனியர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்றுக்கிறாங்க. இந்த 12வது ஆசிய ஏர்கன் துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடைபெறுகிறது அப்படின்னா, சீனாவில் தைபேயில் நடைபெறுகிறது. இதே மாதிரி மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஜூனியர் பிரிவில் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றுக்கிறாங்க. இந்தியாவின் முதல் பெண் கப்பலோட்டி யார்? ஸோ இந்தியாவின் முதல் பெண் கப்பலோட்டி யார்? ரேஷ்மா நிலோபர். ஸோ ரேஷ்மா நிலோபர் ராஷ் அப்படிங்கிறவங்க தான் நாட்டோட முதல் பெண் கப்பலோட்டி. ஸோ இது ஒரு GK கொஸ்டின் தான். மார்ச் 8 இவங்களுக்கு நாரி புரஸ்கார் விருது கூட வழங்கியிருக்கிறாங்க. அதாவது போன மார்ச் 8 எந்த மாநில உயர்நீதிமன்றம் முதல் தகவல் அறிக்கையில் சாதி குறிப்பிடுவதை தடை செய்துள்ளது? ஸோ எந்த மாநில உயர்நீதிமன்றம் முதல் தகவல் அறிக்கை FIRல சாதி குறிப்பிடுவது தடை செஞ்சுருக்கிறாங்க? பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில உயர்நீதிமன்றம். இவங்க தான் முதல் தகவல் அறிக்கையில் சாதியை குறிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருக்கிறாங்க.
இந்த பஞ்சாப் ஹரியானா மாநிலத்துக்கான உயர்நீதிமன்றம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா சண்டிகரில் அமைஞ்சிருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இந்த 3 மாநிலங்களும் ஒரே உயர்நீதிமன்றம் தான். ஸோ உங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கீழ்கண்டவற்றுள் சமீபத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்க ஒப்புதல் அளித்த நாடு எது? ஸோ கீழ்கண்டவற்றுள் சமீபத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்க ஒப்புதல் அளித்த நாடு எது? ஐரோப்பா. ஸோ யூரோப்பியன் பாராளுமன்றம் தான் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கு பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. காப்பிக்காக விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் எந்த மத்திய அமைச்சகம் பிளாக் செயின் பேஸ்டு மார்க்கெட் பிளேஸ் எனும் திட்டத்தை தொடங்கியுள்ளது? ஸோ காப்பிக்காக விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் எந்த மத்திய அமைச்சகம் பிளாக் செயின் பேஸ்டு மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியுள்ளது? தி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தான் இந்த பிளாக் செயின் பேஸ்டு மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா காப்பிக்கான விலையை தெரிஞ்சுக்கிறவும் காப்பியை வந்து விற்பனை செய்யும், விவசாயிகளை வந்து டைரெக்டாக விற்பனை செய்யவும் இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. IEA வெளியிட்டுள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியீடு அறிக்கையில் இந்தியா 2018 எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஸோ IEA வெளியிட்டுள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியீடு அறிக்கையில் இந்தியா 2018 எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது? 2299 டன். ஸோ 2229 மில்லியன் டன். ஓகேங்களா? ஸோ டன் கிடையாது, மில்லியன் டன் வந்து வெளியிட்டிருக்கிறதா 2018 வெளியிட்டிருக்கிறதா இந்த IEA வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி, அதாவது பன்னாட்டு ஆற்றல் முகமை அப்படின்னு சொல்லலாம். அது போக 2018 வந்து கடந்த ஆண்டை விட, அதாவது 2017 ஆண்டை விட 4.8% வந்து இந்த CO2 எமிஷன் வந்து அதிகரிச்சுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த IEA பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ரான்ஸில் பாரிஸில் வந்து இருக்குது. இது வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1974 வந்து தொடங்கினாங்க. 30 உறுப்பு நாடுகளை கொண்ட அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உச்சநீதிமன்றம் கிரிக்கெட் நெறிமுறை அதிகாரியாக யாரை நியமித்துள்ளது? ஸோ உச்சநீதிமன்றம் கிரிக்கெட் நெறிமுறை அதிகாரியாக யாரை நியமித்து உள்ளது? DK ஜெயின். ஸோ DK ஜெயின் அப்படிங்கிறவங்கள உச்சநீதிமன்றம் நெறிமுறை அதிகாரியாக வந்து, அதாவது எத்திக்ஸ் ஆஃபீஸராக நியமனம் செஞ்சுருக்குது. ஆல்ரெடி இவங்க வந்து BCCIயோட ஓம்புட்ஸ்மேனாகவும் இருக்கிறாங்க. BCCI போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா, இதோட பிரசிடென்ட் யார் அப்படின்னா CK கண்ணா. CEO வந்து வினோத் ராய். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. சமீபத்தில் இந்தியாவிற்கும் பொலிவியா நாட்டிற்கும் இடையே எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளது? ஸோ சமீபத்தில் இந்தியாவிற்கும் பொலிவியா நாட்டிற்கும் இடையே எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளது? 8. ஸோ ஒரு 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகிறது. எதுக்காக அப்படின்னா கல்ச்சர், மைனிங், மெடிக்கல், IT ஃபீல்ட், பயோ ஓசோனிக் ரயில்வே திட்டம், இந்த திட்டங்களுக்காக இந்த இந்தியாவிற்கும் பொலிவியாவிற்கும் இடையே வந்து ஒரு 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாக இருக்குது. அது போக கோண்டார் டி லாஸ் ஆண்டிஸ் எல் குரோடா டி கிராண்ட் காலே அப்படிங்கிற பொலிவியாவோட மிக உயர்ந்த கௌரவ விருது வந்து ராம்நாத் கோவிந்திற்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது. சுசானா கேப்டோவா எந்த நாட்டிற்கான முதல் பெண் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? ஸோ சுசானா கேப்டோவா எந்த நாட்டிற்கான முதல் பெண் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? ஸ்லோவேகியா. ஸோ ஸ்லோவேகியா நாட்டிற்கான முதல் பெண் அதிபராக சுசானா கேப்டோவா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. எந்த மாநிலத்தில் வரும் மக்களவைத் தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பிரெய்லி பேலட் பேப்பர் பயன்படுத்தப்பட உள்ளது? ஸோ எந்த மாநிலத்தில் வரும் மக்களவைத் தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பிரெய்லி பேலட் பேப்பர் பயன்படுத்தப்பட உள்ளது? மேகாலயா. ஸோ மேகாலயா மாநிலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பிரெய்லி எனேபிள்டு பேலட் பேப்பர்ஸ் வந்து பயன்படுத்த போகிறாங்க. ஸோ கண்ணு தெரியாதவங்க இருப்பாங்களே அவங்களும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த EVM மிஷினை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த பிரெய்லி எனேபிள்டு பேலட் பேப்பர்ஸ் வந்து அறிமுகம் செய்கிறாங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிச்சு. தினசரி திருப்பதி பயிற்சியில் நேற்றைய கேள்விக்குள்ளே பதில் பார்க்கலாம். மது கடத்தலை தடுக்க முதலாக டிப்ளாய் டாக் ஸ்குவாட் அறிமுகம் செய்துள்ள மாநிலம் பீகார். தற்போது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலைமை பொறுப்பு வைக்கும் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். ஸோ இன்றைய கேள்விகள்:
16வது பயோ ஏஷியா கான்ஃபரன்ஸ் 2019 எங்கு நடைபெற்றது? ஸோ 16வது பயோ ஏஷியா 2019 கான்ஃபரன்ஸ் எங்கு நடைபெற்றது? தேசிய அறிவியல் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ தேசிய அறிவியல் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலனாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.